ரஷ்யாவும் அமெரிக்காவும் கிட்டத்தட்ட அடிச்சுக்காத குறைக்கு மிகப்பெரிய வார்த்தை பொருளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா சொல்லுது, இங்கே பாருங்கப்பா, இந்தியாவோட பொருளாதாரமும் ரஷ்யாவோட பொருளாதாரமும் செத்த பொருளாதாரம்னு. இங்கே இருந்தால் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ரஷ்யா பதிலுக்கு சொல்கிறாங்க, அதுக்கு அமெரிக்கா பதிலுக்கு சொல்கிறது அப்படின்னு இப்படி மாற்றி மாற்றி அடிச்சுக்காமல் வார்த்தை பொருளில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி தாங்க டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். ட்ரம்ப் அவங்க ஆட்சிக்கு வந்த காலகட்டத்திலேருந்து அவர் தூங்கி எந்திரிச்சாலே எந்த நாடு மேலே எவ்வளோ வரி போடலாம், இவ்வளோ வரி போட்டால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சு தான் அவர் வரியை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லார்னா, எப்பா இப்போ ஐஃபோனே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோமே, ஐஃபோனை வந்து இந்தியாவிலேருந்து தான் அதிகம் தயாரித்து இப்போ அமெரிக்காவுக்கு போகிறது இந்தியாவில் தான் அதிகம் தயாரிக்கிறாங்க. அப்படியே இப்போ இந்தியா மேலேயும் வரியை வந்து போடுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐஃபோன் தயாரிக்கிறியா, நீ இங்கே வந்து தயாரி, இங்கே உள்ள மக்களுக்கு இங்கே தயாரித்து கொடு, இங்கே உள்ளவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி பல விஷயங்களை வச்சுக்கிட்டு தான் அவர் வரி மேலே வரி போட்டுக்கிட்டே இருக்கார். பல கருத்துக்கள் சொல்கிறாரு. ஆனால் இப்போ அந்த வரி இதை பற்றி பார்க்க போகல, அமெரிக்கா ரஷ்யா பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் இன்னமும் சிலது சொல்கிறார்ல, இது மாதிரி நான் வந்து போரெல்லாம் வந்து நிறுத்தியிருக்கேன், நிறையா போரை நிறுத்தியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. இதையும் தாண்டி அவர் எப்படி ஆட்சிக்கு வந்தார்னா, அவர் நிறையாவது வாக்குறுதி கொடுத்தாரு. இது மாதிரி உலக அமைதிக்கு நான் வந்து மிகப்பெரிய புள்ளியாக இருப்பேன், எங்கே போர் நடந்தாலும் நான் உடனே சமாளிச்சிடுவேன் அப்படிலாம் வந்து சொல்லி தான் வந்தாப்புல. ஆனால் இவர் ஆட்சிக்கு வரும்போதே உக்ரைன் ரஷ்யா போர் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது. அதை வந்து நிறுத்த முடியல அவரால், அது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஜூலை மாதம் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னார்னா, இது மாதிரி ரஷ்யாகிட்ட சொல்கிறாரு, நீங்கள் போரை நிறுத்தி ஆகணும், உங்களுக்கு 50 நாள் கெடு தரேன், அதுக்குள்ளே நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்படி நிறுத்தலை அப்படின்னா உங்களுக்கு வரி மேலே வரி போடுவேன். நான் மட்டும் கிடையாது, என்னோடய நட்பு நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து வரி மேலே வரி போட வைப்பேன். நீங்கள் இந்த ஆயிலெல்லாம் விற்று தானே உங்களுக்கு காசு வருது, அதை வச்சு தானே போர் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆயில் எந்தெந்த நாடு வாங்குதோ எல்லாருக்கும் நான் வரியை போட்டு அதை வந்து நிறுத்துவேன் அப்படின்ட்டு அவர் வந்து ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காப்புல இந்த ஜூலை ஸ்டார்டிங்கில். இப்படி போகும்போதே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து ரஷ்யா பெருசாக கண்டுக்கலை. என்னன்னாலும் சொல்லிட்டு போ, நாங்கள் உக்ரைன் அடிக்கிறது தான் அப்படின்ட்டு ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே வந்து அடிச்சுக்கிட்டு தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த கடந்த 2 மாதங்களாகவே பயங்கரமான அடி விழுந்துக்கிட்டு இருக்குது. அப்படி போகும்போது இன்னமும் வந்து ஒரு அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜி, ஹைப்பர்சோனிக் அணுசக்தி திறன் கொண்ட ஒரு ஏவுகணையை வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த ஏவுகணையை ரெடி பண்ணி எப்படியாவது உக்ரைனை அடிக்கணுங்கிறதுக்கு தான் இப்படி ரஷ்யா அந்த ஏவுகணையில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து இந்த வருஷம் எண்டிங்குள்ளே அது ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வச்சு உக்ரைன் அடிச்சிடலாம் அப்படின்னு அவங்களோட பிளான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு இந்த போர் நடத்தணுங்கிற என்னெல்லாம் கிடையாது, எங்களுக்கு அமைதியாக தான் நாங்கள் வந்து விரும்புகிறோம். நான் போர் ஆரம்பித்த காலகட்டத்தில் என்ன சொன்னேன்னா, இது மாதிரி நேட்டோவோட உக்ரைன் சேரக்கூடாது, இது மாதிரி சில கோரிக்கைகளை வச்சார். அதை தான் இன்னமும் நான் வைக்கிறேன். நாங்கள் இந்த வருஷம் எண்டிங்குள்ளே நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் புடின் அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்படியே இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணையில் வந்து இவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்லையா. இப்படி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த முன்னாள் அதிபருக்கும் இன்னாள் அதிபருக்கும் இந்த வார்த்தை போரை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இவர் இப்போ தான் வந்து இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறாப்புல. அப்போ தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாக்கிட்ட வந்து இது மாதிரி ஆயிலை வாங்காதீங்க, ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. வரி மேலே வரி போடுவோம் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. இதை வந்து இது பண்ணிவிட்டு அவர் என்ன அதுக்கும் மேலே தாண்டி என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவோட பொருளாதாரமும் ரஷ்யாவோட பொருளாதாரமும் செத்த பொருளாதாரம்னு சொல்கிறாரு. இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கிற கவலையெல்லாம் எனக்கு கிடையாது, அவங்க 2 நாட்டோட செத்த பொருளாதாரத்தை இன்னமும் மூழ்கடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். அதை தாண்டி ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குள்ளே ரஷ்யாவும் உக்ரைனும் போரை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கடைசி டேட் வந்து கொடுத்துருந்துருப்பாப்புல. இதை கேட்ட ரஷ்யாவோட முன்னாள் அதிபர் 2007லேருந்து 12 வரைக்கும் அதிபராக இருந்தவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் கடைசி டேட்லாம் கொடுக்க வேணாம், நீங்கள் கடைசி டேட் கொடுக்குற அன்னைக்கெல்லாம் போர் வந்திருக்கு. ஏன்னா அவர் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இப்போ ரீசெண்டாக சண்டை நடந்ததில்ல, அப்போ முதல்ல எப்படி போர் ஆரம்பிச்சதுன்னா, அமெரிக்கா வந்து இது மாதிரி ஈரானுக்கு ஒரு கடைசி டேட் வந்து எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க, இதுக்குள்ளே நீங்கள் கையெழுத்து போடணும் அப்படின்னு. ஆனால் ஈரான் வந்து கையெழுத்து போடல. கரெக்டாக அந்த கடைசி டேட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் இஸ்ரேல் வந்து ஈரானை வந்து அடித்தாங்க. இவர் அந்த டிமிட்ரி என்ன சொல்கிறாப்புலன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் கடைசி டேட் கொடுக்குறப்பெல்லாம் வந்து சண்டை நடந்திருக்கு, நீங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தீங்க, உலகத்தில் எங்கேயுமே போர் நடக்காது, நாங்கள் அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படிலாம் சொல்லி தான் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தீங்க. ஆனால் நீங்கள் இது மாதிரி கடைசி டேட் கொடுக்கும்போதெல்லாம் சண்டை வந்திருக்கு. சில பேர் இன்னமும் சொல்கிறாங்க, உங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. எங்கே நீங்கள் உங்களால் தானே போரே ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி வந்து இவர் டிமிட்ரி சொல்லியிருந்திருப்பார், முன்னாள் அதிபர். இங்கே ட்ரம்ப் அவங்க சொல்லியிருப்பாங்க, நீப்பா நீங்களே ஒரு ஃபெயிலியரான அதிபர், நீங்கள் இன்னமும் உங்களை அதிபராக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ, விளாடிமிர் புட்டின் தானே அதிபர் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லுவார். இப்படி பதிலுக்கு பதில் இவர் செத்த பொருளாதாரம்னு சொன்னால் அவர் இப்படி சொல்கிறது, அடுத்த ட்ரம்ப் அதுக்கு எதிர்வினையாற்றுறது, இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போனோன்னே அந்த முன்னாள் அதிபர் டிமிட்ரி என்ன சொல்கிறா அப்படின்னா, இங்கே பாருங்கள், மறந்துடாதீங்க, எங்கள்கிட்ட டெட் ஹேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டெட் ஹேண்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த கோல்டு வார் காலகட்டத்தில் இது மாதிரி டெட் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. டெட் ஹேண்ட் அப்படின்னா என்ன நம்பப்படுது அப்படின்னா, இப்போ அமெரிக்கா கிட்ட அணு ஆயுதம் இருக்குல்ல, அந்த அணு ஆயுதத்தை கொண்டாந்து ரஷ்யா மேலே போட்டு ரஷ்யாவோட தலைமை எல்லா இடத்தையும் அழிச்சிட்டாங்க அப்படின்னா,
இங்கே ரஷ்யாக்கிட்டே அணு ஆயுதம் இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்னாலஜி மூலம் போய் கரெக்டாக அமெரிக்காவை வந்து அடிக்கும். அது மாதிரி உள்ள ஒரு டெக்னாலஜி. யார் அடிக்கிறாங்களோ அவங்கள வந்து இந்த டெட் ஹேண்ட் வந்து அடிக்கும். இங்கே அமெரிக்கா வந்து ரஷ்யாவை அடித்தா, ரஷ்யா வந்து அங்கே ரஷ்யாவே இல்லைன்னாலும் இது போய் பதிலுக்கு அடித்து அமெரிக்காவை வந்து காலி பண்ணிடும். அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி டெட் ஹேண்ட் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு அந்த முன்னாள் அதிபர் வந்து சொல்லுவார். இப்படி சொன்ன உடனே இவர் வந்து ட்ரம்ப் அவங்க வந்து, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா, அணு ஆயுதம் வந்து சொல்கிறீங்களா, நீங்கள் இப்படி நீங்கள் சொல்கிறது வந்து எங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்ட்டு இவர் வந்து களத்தில் வந்து இறங்கிடுறாரு. 2 அணு ஆயுதம் ஏந்தின அந்த நீர்மூழ்கி கப்பலை ரஷ்யாவை பார்க்க வந்து திருப்பி அனுப்பிவிட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. அது அணு ஆயுதம் வச்சுருக்க கப்பலா இல்லை அணுசக்தியால் இயங்குகிற கப்பலா அப்படின்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு 2 நீர்மூழ்கி கப்பலை நான் அனுப்பி வச்சுருக்கேன், உங்களை பார்த்து தான் கிட்ட அனுப்பி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவங்க சொல்கிறாங்க. இப்படி வார்த்தை போரில் ஈடுபட்டது கடைசியாக நான் வந்து உங்களுக்கு நான் இதை அனுப்பி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ரஷ்யா தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் என்ன அனுப்பி வச்சாலும் எங்களுக்கு கவலை கிடையாது, ஏன்னா எங்கள்கிட்டையும் அது மாதிரி நீர்மூழ்கி கப்பல்லாம் இருக்குது, நாங்களும் பதிலுக்கு இது பண்ணுவோம் அப்படின்னு 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் புடின் அவங்க வந்து இதை பற்றி வந்து என்ன வந்து எதுவுமே சொல்லலை. இப்படி இவர் முன்னாள் அதிபர் இன்னாள் அதிபர் தான் இப்போதைக்கு வந்து இந்த சண்டையில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து நீர்மூழ்கி கப்பலை அனுப்பி வச்சுருக்கேன்னு சொன்ன உடனே ட்ரம்ப் அவங்க மீடியாவை பார்த்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து இப்படி வந்து சொன்னாப்புல, இப்படி சொன்னதுனால தான் நான் உடனே எங்கள் மக்களோட பாதுகாப்புக்காக நான் உடனே 2 நீர்மூழ்கி கப்பலை அனுப்பி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாப்புல. ஏன்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் உலகத்திலேயே அதிக அணு ஆயுதம் வச்சுருக்க கண்ட்ரிங்க. 2 பேர் நினச்சாங்கன்னா உலகத்தையே வந்து காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்க 90% அணு ஆயுதம் இந்த 2 நாடுகள்கிட்ட தான் இருக்குது. இந்த 2 நாடுகள் சண்டை போட்டாங்கன்னா உலகமே தாங்காது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மாதிரி ரஷ்யா வந்து 2 நீர்மூழ்கி கப்பல் அணு ஆயுதம் ஏந்தினதோ இல்லாட்டி அணுசக்தியால் இயங்குகிற நீர்மூழ்கி கப்பல் எதையோ 2 அனுப்பி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, அதேமாதிரி நீர்மூழ்கி கப்பல் ரஷ்யாக்கிட்டேயும் இருக்குது. இப்படி 2 பேரும் கிட்டத்தட்ட சமமாக பலம் வாய்ந்த 2 அணிகள் தான். இப்படி 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய போராகவே வந்து வெடிக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் இப்போ வார்த்தை போரில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, போரை நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் புடின் அவங்க வந்து முன்ன சொன்னது என்னென்னா, இங்கே பாருங்கப்பா, நேட்டோவோட உக்ரைன் சேரக்கூடாது, இன்னும் சில கோரிக்கைகளை வந்து வச்சுருந்துருக்காங்க. பட் அவர் வந்து அமைதியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் முன்னாள் அதிபரும் இங்கே உள்ள இன்னாள் அதிபர் தான் இப்போதைக்கு மிகப்பெரிய சண்டையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி ரஷ்யாகிட்டேருந்து ஆயில் வாங்குறவங்க நம்மள்கிட்ட, அதாவது இந்தியாக்கிட்ட இது மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அங்கே இது மாதிரி என்னங்க கன்று இது மாதிரிலாம் நிறையா வாங்குறீங்கல்ல, கன்று ஆயில் இதெல்லாம் வாங்குறீங்களா, அதெல்லாம் நிறுத்துங்க, இல்லாட்டி வரியை போடுவோம் அப்படின்னு சொல்கிறதுன்னு ஆரம்பித்து பல விஷயங்களை ட்ரம்ப் அவங்க பண்ணிக்கிட்டு தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இது வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்க. இதை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கொண்டு வந்துடுங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.